இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த நடவடிக்கைகள்லாம் செஞ்சுட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ தமிழ்நாட்டுக்கும் வந்து இப்படி பணத்தை பூரா கொட்டி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா என்ன நடக்கும்? இன்னைக்கு அதிமுக சொல்றாங்க, நாங்கள் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. நிச்சயமா அதிமுக வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக தான். அதிமுக என்கிற கட்சியே பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது பாஜக தான். இந்த தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான பணத்தை கொடுத்து எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு மதவாத கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பல்வேறு மாநிலங்களில் மத பிளவை மதவாத அரசியலை முன்வைத்து சமூகத்தை இரண்டாக பிளக்கிற ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவ்வளவு பெரிய பணத்தோடு இறங்குனாங்கன்னா சமூக நல்லிணக்கத்திற்கும் ஒரு பொது அமைதிக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகும் என்கிற ஒரு அச்சுறுத்தலின் பின்னணியில தான் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தலா என்கிற கேள்வி என்பது எழுப்பப்படுகிறது. ஆகவே இவ்வளோ பெரிய பணத்தை கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக ஆர்எஸ்எஸ் பாஜக கொடுத்து பாஜக அதிமுக கொடுத்து அதிமுக வாக்காளர் கொடுத்தா இது ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு தமிழகத்தினுடைய அரசியலை சமூகத்தை கலாச்சாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிவிடும் என்கிற பின்னணியிலிருந்தான் இந்த தேர்தலில் எழுப்பப்படுகிற கேள்வி தமிழ்நாடா ஆர்எஸ்எஸ்ஸா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உண்மையிலே அதனுடைய உள்ளார்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வார்களா? ஆர்எஸ்எஸ்ஐ தமிழ்நாட்டிற்குள் அனுமதிப்பார்களா? அல்லது இந்த தேர்தலிலும் நிச்சயமாக டெல்லி வெல்லாது தமிழ்நாடு தான் வெல்லும் என்கிற விடையை அளிக்கப் போகிறார்களா என்பதை தேர்தல் முடிவு வருகிற போது காத்திருந்து தெரிந்து கொள்வோம்.